வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். நேத்து தமிழ்நாடுடைய எக்ஸிட் போல்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். மற்ற 3 மாநிலங்கள்ல ஒரு யூனியன் டெரிட்டரியில தேர்தலுக்கான எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு. சோ அத பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். முதல்ல பக்கத்துல இருக்கிற புதுச்சேரி. புதுச்சேரியில என்டிஏ கூட்டணிக்கு டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஒரு டஃப் ஃபைட் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. புதுச்சேரியுடைய தேர்தல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? கடந்த முறை நியமன எம்எல்ஏக்கள் மூலமாக ஆட்சியை ஒரு அதிகாரத்தை பிடிச்ச பாஜக இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல ஒரு கிளியர் அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். புதுச்சேரியில என்டிஏ கூட்டணி இறுகி நின்ன மாதிரி இந்தியா கூட்டணி இறுகி நிக்கல. காங்கிரஸும் டிஎம்கேயும் கடைசி நேரம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமும் இவங்க இவ்வளவுதான் எனக்கு இத்தனை உனக்கு இத்தனைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் டிஎம்கேல சில பேர் வித்ட்ரா பண்ணாம இருந்தாங்க. காங்கிரஸ் சில பேர் வித்ட்ரா பண்ணாம, இது மாதிரி எல்லா குழப்பங்களும் இருந்தது. அதனால கூட்டணின்னு சொல்லி வச்சு பார்த்தா அங்க பிஜேபியுடைய கூட்டணிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனா புதுச்சேரியுடைய கடந்த கால வரலாறு சரியா பார்த்தோம்னா, ஒரு மனிதர் 4 எலெக்ஷன்ல 4 பார்ட்டியில இருந்து கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இந்த தரம் காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு, அடுத்து ரங்கசாமி காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் பிஜேபி வந்திருப்பாரு, அப்புறம் டிஎம்கே வந்திருப்பாரு, ஏடிஎம்கே வந்திருப்பாரு. இது ஆனா அவர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வந்திருப்பாரு. அது தொடர்ந்து இல்லைன்னா அட்லீஸ்ட் பெரும்பான்மை ஜெயிச்சுட்டே வந்திருப்பாரு. இது எதனாலன்னா அங்க மொத்தமே 6000 to 8000 பேர் நினைக்கிறேன் ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு கேண்டிடேட்ஸ். ரொம்ப சின்ன ஏரியா. இப்போ ஒரு முனிசிபல் ஏரியா மாதிரி தான். அது சின்ன முனிசிபாலிட்டி மாதிரி, பெரிய முனிசிபாலிட்டி மாதிரி கூட கிடையாது. அப்போ அந்த முனிசிபாலிட்டியில் ஒரு 6000 பேர்ல இவருடைய பெர்சனல், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கலாம், ஒரு கல்வி ஸ்தாபனம் நடத்தலாம், அதனால உள்ள பெர்சனல் இன்ஃபுளுன்ஸ்லேயே ஒரு 2000 பேர் கையில் வச்சிருந்தாருன்னு வைங்க, ஒரு 1500 பேர் கையில் வச்சிருந்தாருன்னு வைங்க. 6000 பேர் ஓட்டு போட மாட்டாங்க, 4000 பேர் 4500 பேர் ஓட்டு போடுவாங்க. இதுல 1/3 ஏற்கனவே அவருக்கு கமிட்டட் ஓட்டு. அதனால அவருக்கு சீட்டு ஒரு பார்ட்டி கொடுக்கல, இன்னொரு பார்ட்டி போயிடுவார். இந்த அரசியல் சித்த விளையாட்டு ரொம்ப நாளா புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி செல்வாக்கு பெற்ற ஆட்கள் இன்னைக்கு காங்கிரஸ்லயும் டிஎம்கேலையும் இருந்தாங்கன்னா அவங்க டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். அப்படி இல்லாமன்னு சொல்லி பார்த்தா இவங்க பிஜேபியும் ரங்கசாமி காங்கிரஸ் தான் அங்க ஜெயிச்சு வர முடியும். எப்படி நேரோவா தான் இருக்கும் டிஃபரன்ஸ். அடுத்தவங்க 3 நாமினேட்டட் எம்எல்ஏ வச்சு அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிடுவாங்க அப்படிதான் நினைக்கிறேன் நான். அங்க யாருக்குமே பெரிய கொள்கை, யாருக்குமே திமுக உள்ளவங்களும் அடுத்து ஏடிஎம்கே போயிருவாங்க, அங்கிருந்து பிஜேபி போயிருவாங்க. அந்த தனிப்பட்ட மனிதர்கள், புதுச்சேரியுடைய அரசியல்வாதிகள் கொள்கை குன்றுகளாக அங்க யாரையுமே நான் பார்க்கல. கேரளாவை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஒரு பைபோலார் ஃபைட் தான் என்டிஎஃப்க்கும் யூடிஎஃப்க்கும் நடுவுல. இதுல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு கிளியர் அட்வான்டேஜ் இருக்கு. பினராயி விஜயனுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி கிரவுண்ட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஒரு கணிசமான வெற்றிகளை காண்பித்த பாஜக ஒரு தேர்ட் பிளேயரா பெருசா ஒரு இன்ரோட்ஸ் அவங்களால அங்க ஒரு பெரிய ஒரு ஆதிக்கத்தை கேரளால செலுத்த முடியல. அப்போ மறுபடியும் இது ஒரு ஐடியாலஜி பேஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டா தான் அங்க இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல பினராயி விஜயனே மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு? பொதுவா கேரளால மாறி மாறி தான் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. போன தடவை பினராயி விஜயன் 2வது தடவை ஜெயிச்சு வந்தாருங்கிறதே பெரிய விஷயம்தான். இப்ப கேரளாவில் மற்ற இடத்துல உள்ள காங்கிரஸுக்கும், காங்கிரஸ் பார்ட்டி ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் இஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம். அங்கே எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க அந்த பார்ட்டியில். சுதந்திர காலத்துல இருந்தே காங்கிரஸுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா அது ஒரு அட்வான்டேஜா இருந்தது. சில ஸ்டேட்ல எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விங் பாலிட்டிக்ஸ் தான் செல்லுபடி ஆகும்போது அங்க லெஃப்ட் விங் காங்கிரஸ் மேன் உட்கார வச்சிருவாங்க. ரைட் விங் செல்லுபடி ஆகும்போது ரைட் விங் பாலிட்டிக்ஸ் இன்னொரு ஸ்டேட்ல உட்கார வைப்பாங்க. இது மாதிரி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. கேரளாவை பொறுத்த மட்டும் லெஃப்ட் ஆஃப் சென்டர் தான் அங்க ஏகே ஆண்டனி ஒரு காங்கிரஸ் சிஎம். ஆனா அவரு லெஃப்ட் ஆஃப் சென்டரா இருந்தார். அவர் ஒரு லெப்டிஸ்ட் தான், சந்தேகமே இல்லாம. அடுத்து மற்ற மாநிலங்கள்ல இல்லாத ஒரு அமைப்பு, சோசியல் செட்டப் கேரளாவில் என்னன்னா, இங்க பலம் பொருந்திய மைனாரிட்டிஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் அப்ரிஷியபிள் நம்பர். இப்போ இதுல தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா 5% 4% டோட்டல் எலக்ட்ரேட்ல. அங்க அப்படி இல்லை. அந்த டோட்டல் எலக்ட்ரேட்ல அவங்க அப்ரிஷியபிள், எக்ஸாக்ட் ஃபிகர் எனக்கு தெரியாது, ஆனா இப்போ 10% மேல டபுள் டிஜிட்ல அவங்க இருக்காங்க. அப்ப யார் வந்தாலுமே அவங்கள இவங்க தே ஷுட் டேக் கேர் ஆஃப் தம் அப்படிங்கிற நாயர் எஜுகேஷனல் சொசைட்டின்னு ஹிந்துஸுக்குள்ளேயே நாயர்ஸ் தனியா இருக்காங்க. அங்க சொல்லுது அதிகமாக பேசாம இருந்தாலும் ஈழவாஸ் அங்க ஒரு பெரிய சக்தியா இருக்காங்க. இது மாதிரிலாம் அங்க இருக்கும்போது இந்த
கிளாஷஸ்ங்கிறது வந்து ஐடியாலஜிக்கல் கிளாஷஸ்ன்னு சொல்லி அங்க கேரளாவில் கிடையாது. கேரளாவில் ஐடியாலஜிக்கல் கிளாஷ் ஒருத்தவங்க கொண்டு வர முடியும்னா அது பிஜேபி தான். ஏன்னா கம்பைன்டு காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் சிபிஎம்க்கும் ஒரே ஐடியாலஜி ஆன் பேசிக் இஷ்யூஸ். அதுல இருந்து மாறுபட்டதா வந்து பிஜேபி வந்து இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து ஒரு முனிசிபல் எலெக்ஷன்ல இது ட்ரிவாண்டத்தையோ கொச்சினையோ பிடிச்சாங்க. மற்றபடி பெருசா கிராமத்துல வந்து அவங்க போகல. அதனால இந்த தடவை அவங்களுக்கு கிராமத்துல பெரிய வாய்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல வந்து 2 பேர்ல யார் வேணாலுமே மாறி மாறி வந்தாலும் இந்த குடும்பங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆயிருது. நாயர்ஸா இருக்கட்டும், அல்லது ஈழவாசா இருக்கட்டும், அல்லது முஸ்லிம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும். அதனால கேரளாவில் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பீஸ்ஃபுல் எலெக்ஷனா இருக்கும். ரொம்ப சொல்ப மெஜாரிட்டில தான் அவங்க யார் பதவிக்கு இருந்தாலுமே வருவாங்க. இந்த தடவை வந்து காங்கிரஸ் வந்து உள்ளாட்சி துறையில வந்து இப்ப ரீசெண்டா எலெக்ஷன் நடந்திருக்கு உள்ளாட்சி துறைக்கு. அதுல அப்ரிஷியபிள் வெற்றி வந்து காங்கிரஸ் கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு வருஷம் 1.5 வருஷம் உள்ளாட்சி துறை வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இந்த தேர்தல் வந்ததுன்னா உள்ளாட்சி துறையில என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுமே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்சியில் உள்ள சில பேர் தப்பு பண்ணத்தான் செய்யறாங்க. அந்த தப்புகளை வந்து சிபிஎம் வந்து பயன்படுத்தி இருக்க முடியும் தன்னுடைய எலெக்ஷன் ப்ரொபகண்டாவுக்கு. ஆனா இப்பதான் அவங்க பதவிக்கு வந்திருக்காங்க. அவங்க வேலை குற்றம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு இருக்கு. அதை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதனால காங்கிரஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் கேரளாவில். நார்த் ஈஸ்ட்ல அசாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். மீண்டும் அங்க வந்து பிஜேபி வந்து ஒரு ஸ்வீப்பிங் விக்டரி, ஒரு டிசைசிவ் விக்டரியை வந்து எல்லா எக்ஸிட் போல்ஸுமே ப்ரெடிக்ட் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு குட் கவர்னன்ஸ்க்கு கிடைத்த பரிசான்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு ஸ்ட்ராங் போலரைசேஷனா ஆல்ரெடி அங்க பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு பாக்குறீங்க? ஸ்ட்ராங் போலரைசேஷன் தான் முக்கியமான காரணம். குட் கவர்னன்ஸ் வந்து கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். எப்ப பிரச்சனை வரும்னு சொல்றேன். முதல்ல ஏன் இப்படி ஜெயிக்கிறாங்கன்னா, நீங்க மத்திய பிரதேஷ் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், அல்லது இந்த அசாம் ஆகட்டும், இந்த இடத்துல எல்லாம் உள்ள காங்கிரஸ், நான் சொன்னேன் காங்கிரஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் இஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு. இப்ப கமல்நாத் வந்து மத்தவங்க அளவுக்கு பிஜேபி அளவுக்கு ஹிந்துத்துவா தான் அவரு மத்திய பிரதேசத்துல. இவர் வந்து சிந்தியா வந்து இவங்க அளவுக்கு ஹிந்துத்துவா தான். அதே மாதிரி நீங்க ராஜஸ்தான்லயும் சொல்லலாம். அதாவது இவங்களுக்கு ஐடியாலஜிக்கலி டிஃபரன்ஸ் கிடையாது. வழியா ராஜஸ்தான்ல வந்து இத்தனை வருஷமா வந்து சில பெருந்தலைகள் வந்து காங்கிரஸ்ல உள்ள அட்வான்டேஜ் வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு இங்க இருந்து பிஜேபிக்கு போறதுக்கு எந்த தயக்கமும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. அப்போ இந்த எல்லா இடத்துலயுமே வந்து காங்கிரஸ் உடையறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இவரு கார்கேயும் ராகுல் காந்தியும் மட்டும்தான் ஓசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நடுவில் உள்ள தலைவர்கள் யாருமே அதை பத்தி பேசுறதில்ல. அதுல அவங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. அதனால காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல் நிலைமையிலிருந்து தொடர்ந்து அது கீழே போய்கிட்டே இருக்கும். கர்நாடகாவில் வந்து சீதாராமையா வந்து ஒரு பெரிய தலைவரா இருக்காரு. அன்னைக்கு தேவராஜ் அரசு இந்த மாதிரி இன்னைக்கு சீதாராமையா இருக்காரு. அவர் வந்து இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த பேஸை வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அது காங்கிரஸ்ல இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு வந்து அது பயன்பாடு. அவர் பிஜேபி போக மாட்டாரு. ஏன்னா பிஜேபி போனா அவருக்கு சிஎம் ஆக முடியாது. இங்கதான் அவருக்கு சிஎம் ஆக முடியும். சிவகுமார் எவரும் இவங்களுக்கு ஃபியூச்சர் இங்கதான் இருக்கு, காங்கிரஸ்ல தான் இருக்கு. அதனால அவங்க இந்த வேரியஸ் ரீசன்ஸ் இவங்க வந்து லெப்ட் ஆஃப் சென்டராவும் பாலிசி பண்றாங்க. காங்கிரஸ்ல இருக்கிற அட்வான்டேஜும் உணர்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இதுல வந்து எப்படி ஒரு காலத்துல 67 வந்து இவங்க ஜெயிச்சு டிஎம்கே ஜெயிச்சு 71லயும் அந்த ரிலேஷன் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸோட ரிலேஷன் வந்ததுக்கு அப்புறம் திட்டமிட்டு சாமர்த்தியமாக காங்கிரஸுடைய ரூட்ஸே இல்லாம திராவிட கட்சிகள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தலைவர்கள்ட்ட என்ன சொல்லாங்க, எங்க முதல் இருக்குல்ல ரெடியா வந்து சவாரி பண்றதுக்கு உங்களுக்கு அது அனாவசியமான கவலை. அப்ப இவங்க முதல்ல சவாரி பண்ணி அவங்க பழகி போயிட்டாங்க. அவங்களுக்கு கிராஸ் ரூட்ஸே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து கன்னியாகுமரியில கொஞ்சம் கிராஸ் ரூட்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து. இது தவிர இதுல மெட்ராஸ்ல சில ஏரியால வந்து அவங்களுக்கு கிராஸ் ரூட்ஸ் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு கிராஸ் ரூட்ஸ் எங்க இருக்கு? எங்கேயுமே கிடையாது. அதனால வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆல் இண்டியால இந்த பழைய பெருங்காய டப்பாங்கிற மாதிரி ஆல் இண்டியா லெவல் பார்ட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த 4% முக்கியமா இருக்கு. இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த எலெக்ஷன்ல. 0.5% கன்சாலிடேட்டர் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அவங்கள தன் கூட சேர்த்துக்க வேண்டிய சாமர்த்தியத்தை வந்து கையாள வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அதனால வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய தகுதிக்கு மீறி 27 சீட் இங்க வாங்கியிருக்காங்க. ஆனா இதுல வந்து என்ன நடக்குது, இதுல அசாம்ல இன்னைக்கு சிஎம்ஆ இருக்கவரே முதல்ல காங்கிரஸ்ல சிஎம்ஆ இருந்தவர். இதுக்கு இன்னைக்கு சிஎம்ஆ இருக்கவரே. அப்ப காங்கிரஸ்ல இருந்தபோது அவர் வந்து உத்தமரா இருந்தாரு. இன்னைக்கு ராகுல் காந்தி இவர மாதிரி கரப்ஷனே கிடையாதுங்கிறாரு. அப்ப காங்கிரஸ் இருந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி தான் ஃபியூச்சர்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அப்படியே பொலைட்டா வந்து பிஜேபி பக்கம் மாறிட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு கிராஸ் ரூட்ல வந்து காங்கிரஸ் காணாம போயிட்டு இருக்கு அஸ்ஸாம்ல வந்து. அதனால அவங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு. டெசிமேட்டட்னு சொல்லலாம். அதனால நிச்சயமா பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் நிலைமை இன்னைக்கு இருக்கும்போது அங்க பிஜேபி தான் ஜெயிக்கும். இந்த எல்லா விதமான அவுட்ஸ்டாண்டிங் வெற்றி வந்து மகோன்னதமான மகத்தான வெற்றி வந்து அவங்களுக்கு வந்து அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிரச்சனை பிஜேபிக்கு எப்ப வர முடியும்னா, இந்த அஸ்ஸாம்ல வந்து அந்நியர்களை எதிர்த்த போராட்டங்கிறது முஸ்லிம்களை எதிர்த்த போராட்டம் கிடையாது.
அது வந்து வங்காளிகளை எதிர்த்த போராட்டம். அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆரம்பிச்சது வந்து வங்காளிகளை எதிர்த்த போராட்டம். ஏன்னா இது கிழக்கு வங்காளத்திலிருந்து வந்தவங்கள்ல பெரும்பான்மை இந்துக்களும் இருந்தாங்க, முஸ்லிம்களும் இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க. இவங்களை பொறுத்த மட்டும் வங்காளிகள் எல்லாமே வந்து எங்க அஸ்ஸாமியர்களுடைய வளத்தை சுரண்டுறீங்க, அதனால உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அந்த அஜிடேஷனுக்கு அப்புறம் தான் அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்றது சிஏஏ. அதுல வந்து 1971க்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரையுமே சிட்டிசனா ஏத்துக்குவோம், அதுக்கப்புறம் வந்தவங்களை சிட்டிசனா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ இதுல வந்து இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த 1971 கட் ஆஃப் வச்ச போது. இப்ப பிஜேபி என்ன கட் ஆஃப் வச்சிருக்கா 2014 நினைக்கிறேன் அந்த கட் ஆஃப் வச்சிருக்காங்க. இப்ப அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும்போது அதுலயும் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதுக்கப்புறம் பார்சின்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு கம்யூனிட்டி, இவங்களுக்கு மட்டும் இந்த 2014 வரைக்கும் இங்க வந்து கொடுக்கலாம், இது குடியுரிமை கொடுக்கலாம்னு சொல்லி வந்தா, அப்போ அஸ்ஸாம் அஜிடேஷன் எதுக்கு ஆரம்பிச்சதோ அதுக்கு விரோதமா இது போகுது. இன்னைக்கு இந்த அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்து பிஜேபியோட இருக்காங்க. இது பிஜேபிக்கு ஒரு டிக்லிஷ் ப்ராப்ளம். என்னைக்கு இந்த ப்ராப்ளம் பெருசா வெடிக்குமோ அன்னைக்கு தான் நீங்க பாப்பீங்க ஒரு பலமான எதிர்கட்சி வந்து அஸ்ஸாம்ல உருவாகும். அது வரைக்கும் வந்து அஸ்ஸாம்ல வந்து பிஜேபி தான் ஆளும், அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே. which brings us to the battle ground அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற மாநிலங்களை விட பிஜேபிக்கும் சரி, மமதா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ்க்கும் சரி, நிறைய இட் இஸ் அட் ஸ்டேக் இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல அப்படின்னு பார்க்க முடியுது. இது ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன் ஃபார் போத் சைட்ஸ். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடி, அமித்ஷா எல்லாம் ஃபுல்லா அங்கேயே டென்ட் போட்டு அங்கேயே உட்கார்ந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. எஸ்ஐஆர் மூலமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான 27 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கி இருக்கிறாங்க. அதில் பெரும்பான்மையானவர் சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வைக்குது. 2 ஃபேஸ்ல போலிங் நடந்திருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு 92% வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கிறது. டிஎம்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் கோபத்துல இருக்கிறாங்க, வெகுண்டெழுந்து இன்னைக்கு வந்து மீண்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மமதா தீதிக்கு பயங்கர ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணிருந்தாலும் ஜாப் கிரியேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதுலலாம் அவங்க வந்து பெருசா கவனம் செலுத்தாதனால அவங்க சொந்த தொகுதியிலேயே மக்களுக்கு வந்து பயங்கர அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது மமதாவுக்கு இருக்கு. பிஜேபிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டுகளாக வந்து டார்கெட் பண்ண வெஸ்ட் பெங்கால் இவங்க கைவசம் வந்துருச்சுன்னா, ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல இருந்து வெளியில வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரீஜனல் போர்ஸ டிஃபீட் பண்ணி அதை கைப்பற்றினா ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக்கா அது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி ஆட்சி அமைக்கும், திரிணாமுல் காங்கிரஸ் வில் பி வைப்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? களத்துல என்ன நடக்குது? மோடியா தீதியா? அவங்க பெங்கால்ல வந்து தீதி வந்து அவங்க பல எதிரிகளை எதிர்த்து சண்டை போடுறாங்க. இது பிஜேபி மட்டும் எதிர்த்துல. ஆனா காங்கிரஸும் சிபிஎம் அங்க அவங்களுக்கு எதிரி இல்லை. எதிரிங்க சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமை கிடையாது. இவங்க முதல்ல பதவிக்கு வந்தபோது சிபிஎம் ஒழிப்பதுதான் என்னுடைய நோக்கம்னு சொல்லி ஃபங்க்ஷன் பண்ணாங்க அந்த முதல் 5 வருஷம். அதுல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. சிபிஎம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இன்னைக்கு அங்க கிடையாது. ஆனா அதுலதான் அவங்க தோல்வியும் அடைஞ்சாங்க. பெங்கால் வந்து எந்த ஒரு ஸ்டேட்லயுமே வலுவான ஆளுங்கட்சி இருக்கும்போது ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அது பொலிட்டிக்கலி கான்சியஸ் பெங்காலிஸ் நிச்சயமா அதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ சிபிஎம் இவங்க ஒரு ஒழிச்சு கட்டினதுக்கு அப்புறம் அங்க ஒரு வேக்குவம் இருந்தது, வெற்றிடம் இருந்தது. அந்த வெற்றிடத்தை வந்து பிஜேபி வந்து ஃபில்லப் பண்ணாங்க. இப்ப மம்தாவுக்கு தெரியுது சிபிஎம்மோட மோசமான விரோதி பிஜேபின்னு. ஆனா இவங்க தான் அதை உருவாக்கி விட்டாங்க. பெங்காலிஸ் கூடிய அடிமனசுல வந்து அவங்களுக்கு வந்து மத உணர்வு உண்டு, ஆழமான இந்து மத உணர்வு உண்டு. ஏன் விவேகானந்தர் அங்கிருந்து வரலையா? உலகம் பூரா பரப்புன விவேகானந்தர் வரலையா? ஆனந்த மடம் எழுதினார் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியார். இந்த மாதிரி மதத்தை அடிப்படையை வச்சு எழுதணும் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து அந்த மதத்தை அடிப்படையை வச்சு இருக்கவங்கள தே ஆர் பார்டரிங் ஆன் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு உண்டு. மக்களுக்கு வந்து நான் வந்து 1984 வந்து அடிஷனல் கலெக்டர் மிதினாப்பூர்ல இருந்தபோது கல்கத்தாவுக்கு என்னுடைய வண்டியில 84 நினைக்கிறேன். அந்நேரம் இந்த ஷிலன்யாஸ் பூஜான்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. அத்வானி இவங்க எல்லாம் சேர்ந்து இதை கட்டுற பாபரி மசீத்துக்கு கோயிலுக்கு கட்ட வேண்டிய செங்கலை வந்து ஊர்வலமா எடுத்துட்டு போனாங்க பல இடங்கள்ல. அந்த செங்கலை வந்து ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை கிளப்பணுங்கிறதுக்காக நான் போய்கிட்டு இருந்த நேரத்துல பார்த்தேன், ஒரு இடத்துல நிக்குது செங்கல் வந்து, என்னுடைய வண்டியை நிக்குது. ஏன்னா டிராபிக் கொஞ்சம் இதா இருந்ததுன்னு. உள்ள வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண்மணி அவசரமா ஓடி வந்து, வேகமா ஓடி வந்து அந்த செங்கலை தொட்டு கும்பிட்டு போனாங்க. அவங்களுடைய டீப் ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் என்ன. அப்ப பெங்காலிஸ்ட இந்த ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்டை வேற மாதிரி திருப்ப முடியுமா அப்படின்னு பிஜேபி பார்ப்பாங்க.
பெங்காலிஸ் வந்து ஜாதி வேறுபாடு அதிகமா கிடையாது. அதாவது ஜாதி உண்டு. அந்த இந்த இன்டென்ஸ் ஹேட்ரட் வந்து கிடையாது. அங்க வந்து ஜாதி ஒரு முக்கியமான ஃபேக்டரா இல்லன்னு சொல்லி சிபிஎம் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஃபேக்டர், முக்கியமான ஃபேக்டர் தான். ஆனா இவங்க மத்தவங்க சொல்ற மாரி அங்க வந்து கிளப்பி விட முடியாது. ஜாதிய வச்சு ஒரு ஜாதி கலவரத்த உண்டு பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனா மத கலவரத்த உண்டு பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ்ல வந்து எங்க போனாரு அவரு? மகாத்மா காந்தி பெங்காலுக்கு தான் போனாரு. அங்க உள்ள கொடுமையெல்லாம் பார்த்துட்டு. சுரவர்த்தி சக்கரவர்த்தி வந்து அந்நேரம் இதா இருந்தாரு. சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. இவங்க இன்னைக்கு பிஜேபி பண்ற மாரி அன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வங்க படுகொலைகளுக்கே அந்த சீஃப் மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டது. சோ பெங்கால் இஸ் அ பாய்லிங் கால்ரன். அது வந்து காங்கிரஸும் சிபிஎம்மும் அடுத்து மம்தா பானர்ஜியும் தொடர்ந்து மதச்சார்பற்ற நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருந்ததுனால கீழே உள்ளவங்களும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா உள் மனசுல அவங்களுக்கு வந்து இந்த ரிலிஜியஸ் ஃபெரோசிட்டி வந்து உண்டு. அப்போ அதை பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி இவங்க முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா பிஜேபி இந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சோ பிஜேபி முதல் விரோதி பொலிட்டிக்கலி. ரெண்டாவது விரோதி வந்து யாரு அப்படின்னா எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் வந்து அதுதான் முக்கியமான விரோதியா இதுல தீர்மானிக்கப்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பல பேரை நீக்கிறதுல பெரும்பாலும் முஸ்லிம்கள் தான் நீக்கிருக்காங்க. ரொம்ப அற்ப காரணங்களுக்காக நீக்கியிருக்காங்க. அந்த காலத்துல வந்து 1757ல 1757ல சிராஜ் உத்தௌலான்னு சொல்லி ஒரு நவாப் இருந்தார் பெங்கால் நவாப். அவர் அன்னைக்கு பெங்கால் நவாபா இருந்தார். அவங்களுடைய ஏரியா என்ன தெரியுமா? இன்னைக்கு உள்ள வெஸ்ட் பெங்கால், என்டையர் பங்களாதேஷ், என்டையர் பீகார், என்டையர் ஒரிசா இவ்வளவும் அந்த நவாபுடைய ஆளுகைக்கு கீழே இருந்துச்சு. அன்னைக்கு 1/3 ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். அவர் தோக்கடிக்கிறதுக்கு ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணாரு? அவருக்கு கீழே இருந்த மீர் ஜாஃபர் அப்படிங்கிற அவருடைய செகண்ட் இன் கமாண்ட வந்து லஞ்சம் கொடுத்து தன் பக்கம் இழுத்துட்டாரு. அதனால மீர் ஜாஃபர் அந்த பக்கம் போர் நடக்க தோங்குற நேரத்துல மீர் ஜாஃபர் பட யூனிட் வந்து அப்படியே அந்த பக்கம் போச்சு. போய் இவர் வந்து சிராஜ் உத்தௌலா வந்து தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் மீர் ஜாஃபர் வந்து அவங்க வந்து கவர்னர் ஆக்குனாங்க. இப்ப கவர்னர் ஆக்குனதுக்கு அப்புறம் நவாப் ஆக்குனாங்க. இப்ப நவாப் ஆக்குனதுக்கு அப்புறம் அந்த தலைமுறை வந்து 1757 இருந்து இன்னைக்கு பாருங்க எத்தனை வருஷமாச்சு? 25, 22 ஏறக்குறைய 323 வருஷமாச்சு. 324 வருஷமாச்சு. இந்த 324 வருஷமா அந்த பரம்பரை வந்து அங்க இருக்காங்க. அந்த பழைய பரம்பரை. அந்த வாரிசுதாரர் வந்து ஏறக்குறைய 12, 13வது வாரிசுதாரரா இருக்கலாம். அந்த வாரிசுதாரர் வந்து இன்னைக்கு வந்து இவங்க எலக்ட்ரல் ரோல்ல வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கேட்டா அவங்களுக்கு மீர் அப்படின்னு ஒரு பட்டம் உண்டு. அந்த 2012 ஏதோ பேஸ் ரோல வச்சாங்களோ அதுல பை மிஸ்டேக் அந்த மீர்ங்கிற பேரு நேம் இல்ல. அந்த போர்ஷன் இல்ல. அது காரணம் கேட்டு அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஸ்கூல் சர்டிபிகேட்லாம் ஐடென்டிட்டிக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு முதல்ல எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணாங்க? நாங்க இதை வந்து சிபிஎஸ்இ சர்டிபிகேட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போர்டோட சர்டிபிகேட்டை அக்செப்ட் பண்ண மாட்டோம். இதுல என்ன நியாயம் இருக்கு? எப்படி பண்ணாங்க? அது மாதிரி வேணும்னே அந்த இவங்களை வந்து பல பேரை காலி பண்ணணும்னே இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அங்க வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. மம்தா எவ்வளவு ஃபைட் பண்ணி பார்த்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பார்த்தாங்க. ஆனா இன்னும் எல்லா கேஸும் 60 லட்சம் பேரோ என்னமோ இருந்தாலும் இன்னும் எல்லா கேஸும் ரிசால்வ் ஆகல. அப்ப சில பேர் ரிசால்வ் பண்ணப்படாத பல வாக்காளர்கள் வந்து இவங்களுடைய மம்தாவுடைய ஆதரவாளர்கள் தான். அதுல சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு 92% தமிழ்நாட்டுல சொன்ன அதே தான். 85% சொல்லி சொல்றாங்க. எலக்ட்ரல் ரோல 40 லட்சம் பேர் எடுத்துட்டீங்கன்னா அந்த 40 லட்சம் பேரையும் சேர்த்துந்தா இது 85% இருக்காது, 73% தான் இருக்கும். அதே மாதிரி தான் அங்க உள்ள 92%. அதுக்கப்புறம் லெப்ட் ஃப்ரண்ட் காலத்துல இருந்தே அங்க ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஹை தான். ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஹையா இருந்தே தான் ஒவ்வொரு தரமும் லெப்ட் ஃப்ரண்ட் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால அது வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லி கிடையாது. அப்படி இருந்திருக்கு, அப்படி இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ எஸ்ஐஆர் பத்தி சொன்னேன், பிஜேபி பத்தி சொன்னேன். இந்த ரெண்டை தவிர 3வது ஒரு விரோதி அப்படிங்கிறது யாருதுன்னா தேர்தல் ஆணையம். எஸ்ஐஆர் பண்ணது மட்டும் இல்ல. அடுத்து சீஃப் செக்ரட்டரி மாத்து, ஹோம் செக்ரட்டரி மாத்து, இவர் போலீஸ் கமிஷனர் மாத்தி எல்லாரையும் இங்க பண்ண மாதிரி தான். எங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க? வந்த உடனே ஒரு 3 எஸ்பி மேல பிஜேபி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணா விசாரிக்கணும்ல. எந்த விசாரணை இல்ல, டக்குன்னு அவங்களை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டாங்க. 450 ஆபீசர்ஸ்க்கு மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா சார் வெஸ்ட் பெங்கால்ல மட்டும்? ஆமா. இது பண்ணாங்க. எவ்வளவு இது இடைஞ்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு இடைஞ்சல் அங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரூலிங் பார்ட்டிக்கு வந்து அதெல்லாம் வந்து மம்தாவுக்கு வந்து எகென்ஸ்டா. தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர்ல மட்டும் விளையாடல. அதுக்கப்புறம் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்லயும் அவங்க எவ்வளவு தூரத்துக்கு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இடைஞ்சல் பண்றாங்க. 4வது விரோதி யாரு? இவங்களுடைய கட்சியில கீழ்மட்டத்துல உள்ளவங்க. இந்த லஞ்ச ஊழல் வந்து அங்க பெரிய இருக்கு. லெப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் காலத்துல அவங்களுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆச்சு ஒரு லஞ்சம் வர்றதுக்கு. ஏன்னா அவங்க கொள்கை ஐடியாலஜிக்கல் பீப்புளா இருந்ததுனால லஞ்சமே இல்லாத ஒரு இதை அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க.
ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனி சிஸ்டம், அதாவது மதம்னாலும் சரி அல்லது அரசியல் புரட்சினாலும் சரி அல்லது அரசியல் கொள்கை மார்க்சிசம் மாதிரி இந்த கொள்கைனாலும் சரி, உலகத்துல பாருங்க வேர்ல்டு ஹிஸ்டரியில யார் துவங்குனாங்களோ அவங்க வந்து 100% பெர்ஃபெக்டா இருந்திருப்பாங்க. ஸோ யூ கேன் கால் தம் ஃபெனட்டிக். இப்ப இவர் வந்து ஜீசஸ் வந்து சொன்னாரு, உன் வலது கன்னத்தில் ஒருவன் அறிந்தால் இடது கன்னத்தை காட்டுன்னு சொல்லி சொன்னாரு. அந்த அளவுக்கு அவர் தயாள குணத்தை காட்டினாரு. ஆனா அவர் ஆரம்பிச்ச இது வந்து என்னாச்சு, கிறிஸ்டியானிட்டி போப் வந்து சிலுவை யுத்தங்கள்ங்கிற பேர்ல யூரோப்பியன் கண்ட்ரி அத்தனை பேரையும் போய் ஜெருசலத்தை பிடிச்சு சொல்லி எத்தனை பேர் செத்தாங்க அதுல. இதே இயேசுநாதர் விரும்பினாரு. அதனால ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், சோசியல் சிஸ்டம், அது இது ஐடியாலஜிக்கல், இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சவங்க எப்படி ஆரம்பிச்சாங்களோ அது மாதிரி தொடர்ந்து வந்து அது நடக்கிறது இல்ல. பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் அப்சல்யூட்லி கரப்ட்ஸ், லார்ட் ஆக்டன் சொன்ன மாதிரி சிபிஎம் லெப்ட் ஃப்ரண்ட்ல அதான் நடந்தது. முதல் 5 வருஷம் ரொம்ப ரொம்ப நாணயம் வந்தாங்க. நான்லாம் 77 பேட்ச், 80ல வந்து அங்க பதவி 81 வரைக்கும் அங்க உள்ள ஒரு சாதாரண வில்லேஜ் பிரமுக் வந்து அவர் பேசுற பேச்சு பார்க்கும் சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு நாணயமா நேர்மையா இருந்தாலும் பார்த்திருக்கேன். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அங்க வந்து கரப்ஷன் ஆரம்பிச்சு அது மக்களுக்கு வந்து மக்கள் விரோதத்துக்கு போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு மம்தா பானர்ஜியுடைய பார்ட்டியில வந்து இப்ப எனக்கு தெரியும், ஆள் பேரை சொல்ல முடியாது. சிபிஎம்க்கு 15 வருஷம் ஆச்சு கீழே உள்ளவங்க வந்து இந்த கரப்ட் ஆகுறதுக்கும் கடைசியில மேல உள்ளவங்க வரைக்கும் வர்றதுக்கு அந்த 34 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள அவங்க பதவி போயிருச்சு. ஆனா மம்தா பானர்ஜி எனக்கு தெரியும், பதவியேற்ற 15வது நாள்லயே ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சாரு. ஒரு அமைச்சர் லெவல்ல இருக்க ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சாரு ரொம்ப குயிக்கா. இப்போ இவங்களும் வந்து இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா. மக்கள் வந்து அதை பார்த்து கொந்தளிச்சிருக்காங்கிறது நிஜம். இவங்களை ரெண்ட் சீக்கிங் சொல்லி ஆங்கிலம் சொல்லுவோம். எது நடந்தாலும் சரி எங்களுக்கு வந்து இது கொடு. இப்போ ஒரு இது பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங் கட்டும்போது அதுக்கு மெட்டீரியல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்கல்ல. அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு நாங்க சொல்ற ஆள்கிட்ட தான் வாங்கணும்பாங்க. ஏன்னா அந்த ஆள் வந்து இவங்களுக்கு கமிஷன் கொடுப்பாரு. இது சிபிஎம் காலத்திலயும் கடைசி காலத்திலயும் நடந்தது. இவங்க காலத்தில் இது நடக்கிறது. இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்குதுங்கிறது நிஜம். ஆனா மம்தா பானர்ஜி மேல மக்களுக்கு வந்து ஒரு பரிவும் பரிதாபமும் இருக்கு. தனியா ஒரு பெண், நம்முடைய பொண்ணு, நம்ம ஊர் பொண்ணை பத்தி இந்த மாதிரி வெளியில இருந்து வந்து என்னென்னமோ பேசிட்டு தெரியுறாங்க அப்படின்னு. மம்தாவுக்கு எகென்ஸ்டா அவங்களுக்கு ஈக்குவலா இதுவரைக்கும் யாருமே வந்தது இல்ல. சுபேந்து அதிகாரி அப்படி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. சுபேந்து வாஸ் ஹேர் லெப்டினன்ட். அவங்களுடைய ரைட் ஹேண்டா இருந்தவர். அடுத்து வந்து இவங்க இவர் சகோதரர் பையனை வந்து இவங்க ரொம்ப அபிஷேக் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்கன்னு அந்த இதுல தான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன்ல தான் போனாரு. அவர் ரொம்ப பெரிய ஆர்கனைசர். போன தடவை அவருடைய நந்திகிராம்ல வந்து இவங்க போட்டி போட்டு தோத்து போயிட்டாங்க. இவங்க மம்தா பானர்ஜி வந்து இப்போ 2 தொகுதியில நேரடியா அவங்க போட்டி. 2 பேருக்கும் தான் கான்டெஸ்ட் ஆமா. சார். இப்ப என்ன பண்ணிட்டாரு, பவானிபூருக்கே வந்துட்டாரு. இவங்க கண்டெஸ்ட் பண்ற இடத்துக்கே வந்துட்டாரு. இங்க கான்டெஸ்ட் வந்து டஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, டிஎம்சியில உள்ள டிஸ்பிளீஸ்டு பீப்புள் எல்லாத்தையும் தன் பக்கம் இழுக்க பார்ப்பாரு. மத்தவங்க செய்யறதுக்கு இவர் செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கும். ரொம்ப நேரோவா தான் இது இருக்கும். ஆனா எனக்கு என்ன பயம் இருக்குன்னா, இத்தனை பேர் இந்த அபிமன்யு கொல்றதுக்கு அத்தனை பேர் சேர்ந்தாங்க பாருங்க. அது மாதிரி மம்தாவுக்கு வந்து பிஜேபி மட்டும் எதிர்த்து நிக்கிறதுனா சரி, ரீசவுண்டிங் வெற்றியோட ஜெயிச்சிருந்திருப்பாங்க. பிஜேபி எதிர்த்து போராட வேண்டியிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்து போராட வேண்டியிருக்கு, எஸ்ஐஆர் எதிர்த்து போராட வேண்டியிருக்கு, தன்னுடைய கட்சியில உள்ள அதிருப்தியாளர்கள், தன்னுடைய கட்சியில மக்கள் மத்தியில் அதிருப்தியை கிளப்பக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. அவங்களுடைய இதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. இத்தனை இதுல வந்து அவங்க போராட்டு நிக்கிறாங்க. இப்ப நான் வந்து அங்க இருந்தேன்னா யாருக்கு ஓட்டு போடுன்னு நீங்க கேட்டீங்கன்னா மம்தாவுக்கு தான் ஓட்டு போடுவேன். அதுக்கு ஏன் காரணம்னு சொல்லிடுறேன். அதாவது மம்தா ரொம்ப ஆட்டோகிராட்டிக், ரொம்ப சர்வாதீன மனப்பான்மை உள்ளவங்க. என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாகவோ அல்லது ஜனநாயகத்தில் இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளவர்களாகவோ இருக்கும் சர்வாதிகாரிகள் நாம் அவர்களை மாற்ற முடியும் ஜனநாயகத்தின் மூலமாக. ஆனால் ஜனநாயகத்தை ஒழித்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டு வேலை செய்யும் சர்வாதிகாரிகளை நம்மால் மாற்ற முடியாது. அதனால மோதிக்கு ஓட்டு போட மாட்டேன். மம்தாவுக்கு தான் ஓட்டு போட்டு அவங்களை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். பெங்காலிஸ் ஆர் மோர் பொலிட்டிக்கலி கான்சியஸ். சாதாரண வில்லேஜ் லெவலில் கூட அவங்க ரொம்ப அழகா அரசியல் பேசுவாங்க. புரிஞ்ச அரசியல். இங்க பேசுற அரசியல்லாம் வேடிக்கையா இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இதுக்கு தான் ஓட்டு போட்டு விடுவேன். சிவாஜி கணேசன் அவர் பெரிய சிவாஜி ரசிகர். சிவாஜி வந்து தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. உடனே இவர் சொன்னாரு, சிவாஜிக்கு தான் என் ஓட்டு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன அவர் அரசியல் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சான்னு. விவரம் தெரியாம பேசாதீங்க. பட்டிக்கடை பட்டணம் அவர் இங்கிலீஷ் பொழந்து கட்டுவார் தெரியுமா அப்படின்னாரு. இதெல்லாம் ஒரு கிரவுண்டு. சிவாஜி ஓட்டு போடுறது இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி பெங்கால்ல கிடையாது நிச்சயமா. பொலிட்டிக்கலி கான்சியஸ் பீப்புள். ஆனா பொலிட்டிக்கல் கான்சியஸா இருக்கவங்கள 30 லட்சம் பேருக்கு ஓட்டே கிடையாதுன்னு என்ன செய்ய முடியும்? அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால டஃப் கான்டெஸ்டா இருக்கும். நெக் டு நெக்கா தான் இருக்கும். மம்தாவுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன்.
இது வந்து இந்தியா கூட்டணியுடைய ஃபியூச்சர் 2029 ப்ராஸ்பெக்ட்ஸையும் பாதிக்காதா சார்? ஒரு ரீஜனலா ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருக்கிறவங்க, இன்ஃபாக்ட் ஒரு பிஎம் கேண்டிடேட்டா கூட தன்னை முன்னிறுத்திக்க முயற்சி பண்ண மம்தாவுடைய தோல்வி வந்து 2029ல இந்தியா கூட்டணியோட ப்ராஸ்பெக்ட்ஸ பாதிக்குமா, பாதிக்காதா? பாதிக்குங்க. இந்தியா கூட்டணி வந்து அவ்வளவு உறுதியா நிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா காங்கிரஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பிஜேபி இருக்கோ அதை பிஜேபி எதிர்க்கிறாங்க. மத்த இடங்கள்ல எல்லாம் இந்தியா கூட்டணியுடைய பார்ட்னர்ஸ் எதிர்க்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வந்து கேரளால இருக்கிறாங்க. இங்க வந்து பெங்கால்ல வந்து மம்தாவை எதிர்க்கிறாங்க. அடுத்து இங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் வளர்ந்திருக்கிறார் என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால இந்த மாதிரி இருக்கும்போது இங்கேயும் அவங்க வந்து தங்களை தாங்களே வந்து விரோதப்படுத்திக்க போறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எது வந்து பிஜேபிக்கு உண்மையான விரோதமாக வரும் எதிர்காலத்தில் பார்த்தா 2 விஷயங்கள் வர முடியும். இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்க வந்து எதிர்த்து நிற்பாங்க. பிஜு பட்நாயகுடைய பார்ட்டி ஆகட்டும், ஒரிசால மம்தாவுடைய பார்ட்டி ஆகட்டும், கம்யூனிஸ்ட் வந்து ரீஜனல் ஆயிட்டாங்க. கேரளால இருக்காங்க. அடுத்து வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இவங்க இருக்காங்க. அந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்காங்க. இதுல வந்து காங்கிரஸுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல ஒரு அங்கமா இருக்கிற சீதாராமையா இருக்காரு. காங்கிரஸே காணாம போச்சுன்னா சீதாராமையா ரீஜனல் பார்ட்டி ஆரம்பிச்சிருவாரு. அந்த ரீஜனல் பார்ட்டி ரொம்ப பவர்ஃபுல்லா வரும். இது ஒண்ணு அவங்களுக்கு பின்னாடி வந்து த்ரெட்டா வர முடியும். ஆனா அவங்க அதுக்கு ரொம்ப ரீஜனல் பார்ட்டி அடக்குறதுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் எளிதான காரியம். எப்படி பொலிட்டிக்கலி இல்ல. அதான் அவங்க கிட்ட வந்து இவங்க இருக்காங்கல்ல, டாபர்மேன் இருக்காங்கல்ல, இடி இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க. அவங்கள வச்சு தொடர்ந்து வந்து தொந்தரவு கொடுக்க பார்ப்பாங்க. கடைசியில வந்து அவங்களுக்கு தொந்தரவு வரும்னா, அது வந்து அவங்களுக்குள்ள வர்ற இன்டர்னசைன் குவாரல் தான். அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உள்ள நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு பிஜேபி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரும். இதுதான் இன்னைக்குள்ள இன்னொரு ஒரு ரியாலிட்டி. ஆஸ்பெக்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நார்த்ல இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ராங் லீடர்ஸ், ஒண்ணு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர வந்து டெல்லில இருந்து வந்து அவர வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. இப்போ பஞ்சாப்ல இருந்தும் ஆம் ஆத்மி கட்சியை அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் மம்தாவுக்கும் வின்னிங் சான்சஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட என்டையர் நார்த் இந்தியாவை வந்து பிஜேபி சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து பின்னாளில் வந்து என்ன விதமான ஒரு தாக்கத்தை வந்து இந்திய அரசியல்ல ஏற்படும்? ஃபெடரேஷன் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ் உருவாகும் பை ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். காலத்தின் கட்டாயமாக சிவசேனா, மம்தா பானர்ஜி, டிஎம்கே, அடுத்து வந்து கம்யூனிஸ்டுகள், பட்நாயக் பார்ட்டி, சீதாராமையா, இப்படி இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபெடரேஷனை வந்து யுனைடடா வர்றதுக்கான வாய்ப்பு. இட்ஸ் எ வெரி லாங் ப்ராசஸ். அதான் வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு நாளாகலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல்ல என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க் யூ. வணக்கம் டாக்டர். வணக்கம்.